ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடி பொறுத்தவரைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது ஆசிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி, அதே மாதிரி ஒரு கஷ்டமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா வித்தோல்டில் இருக்கவங்கள வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித்தோல்டில் இருக்கவங்களையும் அதே மாதிரி மற்ற இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸையும் சில பேர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இந்த பிடிபிஏடினுடைய ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில். இதனால் சில ஆசிரியர்களுக்கு இது ஒரு பாதகமான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு தமிழுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 8 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியால் வெளியிடப்படும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எதனால் இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வித்தோல்டில் இருக்கவங்களாம் எதனால் வந்து இப்போ மறுபடியும் அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணைகள் மாறி இருக்கலாம். அந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால இப்போ அவங்களோட பேர்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். இது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.